ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்லின்ஸ் கிராஃப்ட். இன்றைக்கி வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு ஒரு டேபிள் ஆர்கனைசர் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த சைடில் இருக்க 4 பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன பசங்க யாராவது செய்கிறீங்கன்னா பெரியவங்க கிட்ட கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் இல்லைனா கடையிலலாம் பார்த்தோன்னா டேபிள் ஆர்கனைசர் வந்துட்டு 400 ருபீஸ்க்கு மேலே தான் வந்து இருக்குது. எல்லாமே ரேட் அதிகமாக, அதுவும் ரொம்ப சின்னதாக அந்த மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் திங்ஸ் வைக்கிற மாதிரி. இந்த மாதிரி வேஸ்ட்டு கார்ட்போர்ட் வந்து நம்ம வீட்டில் நிறைய இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் ஒரு 2-3 நம்மளே வீட்டில் வந்து டேபிள் ஆர்கனைசர் செஞ்சுக்கிட்டோன்னா டேபிள்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் செல்ஃப்லலாம் வந்துட்டு நம்ம புக்ஸ், குட்டி குட்டி திங்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து அடுக்கி தான் வச்சாலுமே சில டைம் கலைஞ்சிட்டு பார்க்க நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி 2-3 ஆர்கனைசர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா டேபிள் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், செல்ஃபில் நீட்டாக அடுக்கி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சன் திங்ஸ் அடுக்கி வைக்கிறதுக்கும் கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் சைடில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த பாக்ஸில் நீட்டாக இருக்க சைடில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். பெனில் போடுறதுனால உங்களுக்கு தெரியாதுன்னு ஒரு 2-3 வாட்டி லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு லைன் தெரியுதா? இந்த மாதிரி நீங்களும் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸ்க்கு சைடில் வந்துட்டு குட்டியான ஒரு பிளேஸ் இருக்குல்ல, நம்ம லைன் போட்டிருக்க இடத்துல இருந்து டாப்பில் மேலே டாப் கார்னர் வரைக்கும் ஒரு லைன் போட போகிறேன். நான் சொல்கிறத விட நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ நான் காட்டுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட்டில் நான் போட்டிருக்க அந்த ஸ்ட்ரெயிட் லைனும் இப்போ க்ராஸாக போடுறோம்ல இந்த லைனும் டச் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ நான் பார்க்காம இப்படி போடுறேன் பாருங்கள், லைன் வந்து டச் ஆகலை. அதனால் லைட்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் அந்த கோடு எங்கே இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம மார்க் பண்ண லைனை வந்து நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு காட்டும் போது உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும் எந்த மாதிரி கட் பண்ணணுன்ட்டு. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி ஒரு 2 கார்ட்போர்ட் பீஸை வந்துட்டு அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கார்ட்போர்ட் பீஸ் 2த்தையும் சேர்த்து ஒட்டிக்கிறேன். என்ன பண்ணுறேன்னா ஃபெவிகாலை வந்துட்டு லைட்டாக வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டோன்னா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இதுக்கு நம்ம செலோ டேப் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணோன்னா நிற்காது. இது வந்து ஒரு ஈஸி மெத்தடும் கூட. இதுலேயே பேப்பர் மாதிரி ஒரு டேப் இருக்குல்ல, அது கூட யூஸ் பண்ணலாம். அது இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஏதாவது வேஸ்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இதுக்கு நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி நான் மற்ற 3 சைடும் ஒட்டிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ இது வந்து வாட்டரும் ஃபெவிகாலும் மிக்ஸ் பண்ணியிருக்கனால கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் நான் வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ எப்படி அந்த பீஸில் வந்து ஒட்டணுமோ அதே மாதிரியே இந்த பாக்ஸில் இருக்க அந்த 4 கார்னர்ஸ்லேயும் அதே மாதிரி ஃபெவிகால் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி பேப்பர் போட்டு ஒட்டிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன். ஈரமே இல்லாமல் நல்லா காஞ்சிடுச்சு. ஏன்னா இப்போ இதுக்கு மேலே வந்து ஏதாவது டிசைன் ஷீட்ஸ் மாதிரி போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த ஒரு ஒயிட் கலரில் ஒரு சில்வர் கலரில் ஃப்ளவர் போட்ட மாதிரி இது எப்போ வாங்கி வச்சது இருந்துச்சு. இதை தான் நான் வந்து ஒட்ட போகிறேன். எல்லா இடத்துலையும் ஒட்டாமல் நான் சென்டரில் ஒரு சில இடத்துல வந்து நார்மல் A4 ஷீட் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த பீஸ்லேயுமே நான் வந்துட்டு கலர் ஷீட் போட்டு ஒட்டி எடுத்துட்டேன். ஒட்டுறதுலாம் ஏன் காமிக்கல அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும், உங்களுக்கும் போர் அடிக்கும். இப்போ உள்ளுக்குள்ளே வந்து A4 ஷீட் போட்டு ஒட்டிட்டேன். ஃபெவிகால் போட்டு தான் நான் இது எல்லாத்தையுமே ஒட்டினேன். பபுள்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பேக் சைட்லேயும் வந்துட்டு நார்மலாக A4 ஷீட் மட்டும் போட்டிருக்கேன். வெளியில் தெரிகிற இடத்துல மட்டும் டிசைன் ஷீட்ஸ் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ இதை வந்து சென்டரில் வந்துட்டு நம்ம நல்லா டைட்டாக இருக்க மாதிரி பார்த்து ஒட்டிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபெவிகால்லாம் போட்டோன்னா ஒட்டாது. அதனால் க்ளூ கன் எடுத்திருக்கேன். ஹாட் க்ளூ போட்டு இப்போ நம்ம ஒட்ட போகிறோம். நீங்கள் ஏதாவது ஸ்ட்ராங்காக ஒட்டுற மாதிரி ஃபெவிபாண்ட் ஏதாவது போட்டு கூட ஒட்டிக்கலாம், க்ளூ கன் உங்ககிட்ட இல்லைனா. டிசைன் போட்ட மாதிரி ஷீட்ஸ் இல்லைனா நார்மல் கலர் பேப்பர் கூட போட்டு ஒட்டிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். க்ளூ கன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்துட்டு நல்லா ஃப்ளாட்டாக இருக்க சைடாக பார்த்துட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. நம்ம எதுக்காக ஃபஸ்ட்டு வந்து A4 ஷீட்டு அந்த பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணி அந்த கார்ட்போர்டோட எட்ஜஸில் ஒட்டணும் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு அந்த ரஃப் கார்னர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அது ஒட்டிட்டு அதுக்கு மேலே கலர் ஷீட்ஸ் மாதிரி ஒட்டணும், டிசைன் ஷீட் போட்ட மாதிரி ஒட்டணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி இல்லாத மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. இப்போ கொஞ்சம் சைட்லேயும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நான் ஹாட் க்ளூ போட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஆல்ரெடி இந்த பாக்ஸ்க்கு செட் ஆகுற மாதிரி நான் கரெக்டாக கட் பண்ணி வச்சனால நல்லா டைட்டாகவே இருந்துச்சு க்ளூ போடாமலே. இப்போ க்ளூ போடுறது இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.
இது வந்து ஒரு மீடியம் சைஸ் பாக்ஸு, அதனால் நான் வந்து கார்ட்போர்ட் அட்டை வந்துட்டு நடுவில் ஒன்றே ஒன்று வச்சு 2 பாக்ஸ் மாதிரி பிரிச்சுருக்கேன். உங்ககிட்ட இதை விட பெருசாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு இதுலேயே வந்துட்டு நீங்கள் 3-4 கார்ட்போர்ட் பீஸ் வச்சு நீங்கள் ஒரு 4 பாக்ஸ் இருக்க மாதிரி கூட பிரிச்சுக்கலாம். அப்போ நீங்கள் திங்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக போட்டு வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கலையாமல். அதாவது டேபிள் ஆர்கனைசராக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்கெட்ச் பென்ஸ் ஒன்றில் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் வந்துட்டு கொஞ்சம் என்னோடய நோட்ஸு, ஒரு சின்ன சின்ன கதை புக்ஸு இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அதில் வைக்க போகிறேன். அப்படியே சும்மா நான் வரைஞ்ச ட்ராயிங்ஸ் எல்லாம் உங்ககிட்ட காமிக்கிறேன். இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்க டைமில் போர் அடிக்கும் போது வரைஞ்சது. அப்புறம் வந்து ஒரு குட்டி குட்டி கதை புக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து அந்த பாக்ஸில் தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து செல்ஃபில் அடுக்கும் போது அடிக்கடி கலைஞ்சு போன மாதிரியே இருக்கும் என்ன தான் அடுக்கி வச்சாலும். இப்போ இதில் வைக்கும்போது இப்படியே இருக்கும், நான் எடுத்தால் மட்டும்தான் கலையும். இப்போ இதில் ஒரு சைடு வந்து புக்ஸும், இன்னொரு சைடு வந்து சும்மா ஏதாவது பென்சில், கிராஃப்ட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு டேபிள் ஆர்கனைசராக யூஸ் பண்ணுறீங்க, ஸ்கூல் போகிறீங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பென்சில், ஸ்கூலுக்கு தேவையான ஐட்டம்ஸு, ஜாமெட்ரி பாக்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். கடையில் நம்ம வந்து ஒரு 400-600 கொடுத்து வாங்குகிற ஆர்கனைசர் மாதிரியே அதை விட கொஞ்சம் பெருசாக நிறைய திங்ஸ் போட்டு வைக்கிற மாதிரி இதில் ஸ்பேஸும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை.